வணக்கம் இஸ்ரேல் ஜபசிங். தர்மேந்திர பிரதான் அவர்கள் நம்மளுடைய யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரு. அவர் பார்த்திங்கன்னா இந்த நீட் பிரச்சனைக்கு அப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்கள் போராட்டத்தினால இப்போ ரிசைன் பண்ணிட்டார். இது டெமோக்ரஸிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய அந்த தலைவரான தீப்கே அவர் சொல்லியிருக்காங்க. சரி, இது அடுத்து என்ன? இப்போ வித்ட்ரா பண்ண போகிறாங்களா? இது உண்மையாகவே டெமோக்ரஸிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவர் அவங்க அப்பாவும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். 2013 அவருக்கு அந்த திருப்பு முனைன்னு என்ன சொல்லலாம்னா 2013 அப்போ பார்த்திங்கன்னா லால் கிருஷ்ண அத்வானி அவர் தான் 2009 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு. அப்போ தோத்துட்டாங்க. 2004 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர் ஏற்கனவே பிரதமராக இருந்தார். அந்த எலெக்ஷனில் அவர் தோத்துட்டார். அடுத்த கான்சிக்யூட்டிவ் எலெக்ஷன் 2009, அதில் லால் கிருஷ்ண அத்வானி. 2013 அவர் தான் தொடர போகிறாரு அப்படின்னாங்க. காரணம் என்னென்னா லால் கிருஷ்ண அத்வானி தான் இந்த பிஜேபி பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு அந்த ரத யாத்திரையெல்லாம் கொண்டு அந்த அயோத்தியாவில் அந்த காலத்தில் வளர்த்தவர். ஸோ அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தருணத்தில் 2013 ஆர்எஸ்எஸ் குஜராத் சீஃப் மினிஸ்டர் அப்போது யாருன்னா நம்மளுடைய இப்போதைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அவரை கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 2013 கோவாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு அவங்களுடைய பிஜேபி நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கு, அவர் தான் பிஜேபியோடைய பிரசிடென்ட்டு. அப்போ எல்கே அத்வானி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி மோடிஜியை நீங்கள் கொண்டு வர மாதிரி இருந்தா, அதாவது பிஜேபியோடைய கேம்பெயின் கமிட்டி சேர்மனாக கொண்டு வர மாதிரி இருந்தால் நான் அந்த இதுக்கே வரமாட்டேன், கோவா கான்ஃபரன்ஸுக்கே நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கான்ஃபரன்ஸே தேவையில்லை அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அங்கேருந்து கிளம்புனாருங்க. ஸோ அது யாருக்கு ஆதரவாக? மோடிஜிக்கு ஆதரவாக. குஜராத் சீஃப் மினிஸ்டர் அவர் தான் வரணும்னு. ஸோ அதற்கு அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இவரை கொண்டு வந்துடுறாங்க, மோடிஜியை கொண்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2014 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. உடனடியாக இவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பெட்ரோலியமுக்கு கொண்டு வராங்க. 2017 கேபினட் மினிஸ்டராக ஆயிடுறாரு. அதற்கப்புறம் தொடர்ந்து ஏறுமுகம்தான். அவர் தான் பிஜேபியோடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரியானாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், ஒடிசாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல எலெக்ஷன்ஸ்க்கு இவர் தான் அந்த பிரெயின் பிஹைண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் 2 பேருமே இவரை ஆதரிப்பாங்களாம். ஸோ ரொம்ப க்ளோஸு. 2024 பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் பிஜேபிக்கு மிகப்பெரிய வெற்றிங்க. ஸோ இவரை சீஃப் மினிஸ்டராக ஆக்கலாம்ன்ற அளவுக்கு, ஏன்னா இவர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒடிசாவை சேர்ந்தவர். ஆனால் அப்போ ஏற்கனவே பிஜேபி பார்த்தீங்கன்னா இந்த யூனியன், அதாவது பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் 240 சீட் தான் வாங்கியிருந்தாங்க. அதனால் நம்மளுடைய பிரதமர் மோடிஜி தான் ஏற்கனவே 240, இதுலேயும் ஒன்றும் குறைஞ்சிடக்கூடாது, அதுக்கப்புறம் திருப்பி பை எலெக்ஷன்லாம் வைக்கணும், அதனால் இவர் இங்கே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா இவர் தான் ஒடிசாவுடைய சீஃப் மினிஸ்டராக இப்போ இருந்திருப்பார். ஸோ இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா அவர் எஜுகேஷன் மினிஸ்டராக கண்டினியூ ஆகிறாரு. 2021 எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா 3 தடவை இந்த நீட் பேப்பர் லீக் ஆகுது. சிபிஎஸ்சிலையும் இந்த வருஷம் ரிசல்ட் அப்போ நிறைய குளறுபடி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜூன் மாதம் முதல் வாரத்திலேருந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, இவர் ரிசைன் பண்ணியே ஆகணும்னு. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு பெருசாக அதெல்லாம் செவி கொடுக்கல. அதற்கப்புறம் ஜூன் 28 சோனம் வாங்சுக் அவரும் இங்கே உண்ணாவிரதம்லாம் இருந்தார். அப்போவும் பெருசாக நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அப்போவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலை. ஸோ இந்த சூழல் கண்டினியூ ஆக ஒரு கட்டத்தில் வாங்சுக்கை அவங்க அங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதற்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மக்கள் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முக்கிய திருப்பம் எங்கன்னா பார்லிமெண்ட் மார்ச் அப்போ தடியடி நடக்குது. அது இல்லாமல் இந்த பெலட்ஸ்லாம் வச்சு கூட இந்த ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, நிறைய அந்த ஸ்ப்ரே இது ஆறுது. ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா மேலும் தூண்டி விட்டது. இதே மாதிரி தான் நேபாளில் பார்த்திங்கன்னா ஒரு துப்பாக்கி சூடு தான் அதற்கப்புறம் மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது. ஏற்கனவே ஒரு போராட்டம் இருந்துருச்சு, அவங்க சோஷியல் மீடியாவெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்கன்னு. ஸோ அதை ரெஸ்டோர் பண்ணணும்னு ஆரம்பித்த போராட்டம் துப்பாக்கி சூடு நிறைய பேர் இறந்த உடனே அங்கேயும் ஜென்சி தான். அதற்கப்புறம் அது மிகப்பெரிய போராட்டமாக ஆகி
கடைசியில் அவங்க பிரதமர் ரிசைன் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் மார்ச் அப்போ பயங்கரமான லட்டி சார்ஜ் நடந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த பெலட்ஸ் வேற வச்சு அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பயங்கரமாக தூண்டி விட்டுருக்கு அங்கே இருந்த ஜென்சியாக இருக்கட்டும், மற்றவங்களும் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதற்கு மேலே பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, அது இந்த பயத்தை நீக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் கூட்டம் சேர ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எஜுகேஷன் செக்ரட்டரியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு 47 இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க தான் இந்த நீட் எக்ஸாமை வைக்கிறது. ஸோ அந்த 47 அஃபிஷியல்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம பிரதமரும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு செல்ஃபி வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சார். இருந்தாலும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுக்கு தேவை அவர் ரிசைன் பண்ணியே ஆகணும், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணால் தான் நாங்கள் இங்கே வந்து கிளம்புவோம் அப்படின்னு. இது வெறும் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் மட்டும் இல்லாமல் பீகாரில் ஆரம்பிச்சுது. பீகார்லேயும் துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்றாங்க, லட்டி சார்ஜ் நடந்துச்சுன்றாங்க. பாம்பே, இன்னும் சென்னையில் கூட இது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல இடங்களில் பரவ ஆரம்பிக்க கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நம்ம பிரதமர் முன்னாடி போட்ட வீடியோலாம் நிறைய பப்ளிசைஸ் பண்ணி இந்த பாருங்கள் எவ்வளோ ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் இந்த பாருங்கங்க கொஞ்ச நாள் தான் நாங்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணுன்னு சொல்லுவோம், அவர் இன்னும் கண்டினியூ ஆனால் அடுத்தது உங்களை தான் ரிசைன் பண்ண சொல்ல போகிறோம், ஏன்னா நீங்கள் தானே அவரை அலோவ் பண்ணுறீங்க கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சதுங்க. ஸோ இவங்களுடைய டிமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும், 2வது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க மேலே ஏதாவது கேஸ் போட்டிருந்தா அதெல்லாம் வித்ட்ரா பண்ணணும், 3வது வந்துட்டு இந்த நீட் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணனால ஏறக்குறைய 22 குழந்தைகள் இறந்தனர், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும், 4வது வந்துட்டு ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸும் டெல்லி போலீஸும் பப்ளிக்காக அப்பாலஜைஸ் பண்ணணும், எங்கள் மேலே அவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணாங்க, தடி ரொம்ப வன்முறை கையாண்டார்கள், நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூழலில் வந்து கவர்மெண்ட் வந்துட்டு இந்த 2 டிமாண்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்களாம். அதாவது என்னென்னா, ஒன்று 1 crore பர் ஃபேமிலி அந்த இறந்தவர்களுக்கு, 2வது வந்துட்டு அந்த கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணுறது. ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அது கண்டினியூ பண்ணுவார், ஏன்னா அது வந்துட்டு நல்லது இல்லை, அவர் வந்துட்டு எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டு தானே இருக்கார் அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்பவே அடமெண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் போக போக போராட்டம் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நேபாளில் பார்த்திங்கன்னா இப்படி தான் சாதாரணமாக ஆரம்பித்தது. சோஷியல் மீடியாவை அவங்க பேன் பண்ணாங்க. ஏன் சோஷியல் மீடியாவை பேன் பண்ணீங்க, அதாவது சோஷியல் மீடியாவில் ஒரு சில ஆப்ஸை பேன் பண்ணாங்க, அதில் ஆரம்பித்த போராட்டம் அப்புறம் ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கடைசியில் அந்த பிரதமரே ரிமூவ் ஆகிற வரைக்கும் போராட்டம் போச்சு. அதே மாதிரி தான் பங்களாதேஷ்லேயும் ஜென்சி தான், அங்கேயும் போராட்டம் என்னென்னா ஒரு ரிசர்வேஷன் இஷ்யூவில் ஆரம்பித்தது. கடைசியில் அவங்க பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்கள் ரிமூவ் ஆகி நம்ம நாட்டுக்கு தஞ்சம் புகுந்தார்கள். ஸோ இந்த மாதிரி அந்த போராட்டம் போயிடக்கூடாதுன்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார். தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாருங்கங்க நான் எஜுகேஷனுக்காக எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்தேன், அவ்வளோ சின்சியராக இருந்தேன், அதே சமயத்தில் இந்த ஜந்தர் மந்தர் போராட்டமாக இருக்கட்டும், நாடு முழுவதும் அங்கங்கே போராட்டம் நடக்குது, யூத்தில் மிஸ்லீட் ஆகிடக்கூடாது, ஆன்டி நேஷ்னல்ஸ்லாம் உள்ளே புகுந்துடக்கூடாது, நம்மளுடைய நாட்டோடைய யூனிட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஸோ இதனால் நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இப்போ அவராக ரிசைன் பண்ணியிருப்பாரா, இல்லைன்னா நம்மளுடைய பிரதமர் அந்த டெசிஷனை எடுத்திருப்பாரா? இதில் டவுட்டே கிடையாதுங்க, கண்டிப்பாக நம்மளுடைய பிரதமர் தான் இந்த டெசிஷனை எடுத்திருப்பாரு. ஸோ அதனால் இவர் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார். சரி, இது காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா? சந்தேகமே கிடையாது, இது மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டோடைய இமேஜே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் இமேஜ் அப்படி தான். ஸோ ரெசிக்னேஷன்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அப்படின்னா தவறு ஒத்துக்கிற மாதிரி ஒரு அர்த்தமாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே மினிஸ்டராக இருக்கார். அவருடைய பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய மேஜர் ரயில்வே ஆக்சிடெண்ட்லாம் நடந்துச்சு. ஒரு ஒடிசாலெல்லாம் 3 ட்ரெயின் வந்து கொலைட்லாம் ஆச்சு. ஆனால் சாதாரணமாக ரயில்வே மினிஸ்டர் இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரிசைன் பண்ணுவாங்க. ஆனால் இவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே எப்படி இருக்கும்னா, அந்த ரயில்வே ஆக்சிடென்ட் சைட்டுக்கு எப்படியாவது ஒரு பைக்கில் யார் கூடயாவது சேர்ந்து போவார். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தூக்கம் இல்லாமல் நான் இருக்கிறேன்ற மாதிரிலாம் ரீல்ஸ்லாம் போடுவார். ஒரு பப்ளிக் சிம்பத்தியை தான் கொண்டு வருவார். அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கிறது இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன்லாம் கொஷின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ரயில்வே ஆக்சிடென்ட்டுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பைக்கில் தான் போய்கிட்டு இருக்கீங்க, யாராவது பொறுப்பு இருக்கணுமேனு. ஒரு கட்டத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட்டு அவர் ஆக்சிடென்ட் சைட்டுக்கே போல.
ஸோ தவறு நடந்துச்சுன்னா அதனால் என்ன, நாங்கள் திருத்துவோம், அதே சமயத்தில் அதுக்காகலாம் ரிசைன்லாம் பண்ண மாட்டோன்னு. அப்போ தான் அந்த ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டோடைய இமேஜ் இருக்குன்றது இப்போ கவர்மெண்ட்டோடைய ஸ்ட்ராட்டஜி. சாதாரணமாக மற்ற கவர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு, அவர் கவர்மெண்ட்லலாம் சசி தரூர் அவர்கள் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா எம்ஓஎஸ் வந்துட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாக இருந்தார், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு. ஒரு கட்டத்தில் அந்த ஐபிஎல் கான்ட்ரவர்சியில் இவர் வேறு எதுலையும் இன்வெஸ்டரோட க்ளோஸாக இருந்தாருன்னொன்னே அவர் ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்தது அஸ்வினி குமார்னு ஒரு மினிஸ்டர், அவர் ஏதோ ஒரு போஸ்டிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தாருன்னா அவர் ரிசைன் பண்ண சொன்னார் டாக்டர் மன்மோகன் சிங். அதற்கு அடுத்தது பவன் குமார்னு ஒருத்தர், அவரும் இந்த மாதிரி ஏதோ கரப்ஷன் இஷ்யூ வர மாதிரி இருந்தோன்னா அவர் ரிசைன் பண்ண சொன்னாங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸோ ஒருவேளை ஏதோ ஒரு மினிஸ்டர் தவறு செஞ்சார்னா உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் 2014 பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இமேஜ் போயிடக்கூடாதுன்னு எப்பயுமே இந்த ரெசிக்னேஷன்ஸ் நடந்த மாதிரி இல்லை. ஒரே ஒருத்தர் வந்துட்டு அந்த அக்பர்னு ஒருத்தர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தார், அவர் மட்டும் ரிசைன் பண்ணார், அவரும் வேற ஒரு இஷ்யூனால. ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டுன்னு இருக்கிற இமேஜை, அதாவது இந்த ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டம் பண்ணார்கள், பல ஸ்டேட்லேருந்து வந்தாங்க, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், அவங்களாலே கூட. ஏன்னா ஃபார்மர்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு அதை அன்னதாதான்வாங்க, சாப்பாடு போடுறவங்க. அவங்களாலே கூட இவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட் கொண்டு வர முடியல, அந்த மினிஸ்டர்லாம் ரிசைன் பண்ண வைக்க முடியல. ஆனால் இந்த 2K கிட்ஸ் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா 2K கிட்ஸு, அவங்க வந்துட்டு இந்த ஜென்சி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்கன்றது டவுட்டே கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே என்னங்க, டெமோக்ரஸி தானேங்க. ஸோ மக்களுடைய குரலை அவங்க பிரதிபலித்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக அவர்களுக்கு பாராட்டுதல்கள் தான் தெரிவிக்கணும். இப்போ அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஃபவுண்டரான தீபிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தயவுசெய்து இப்போ மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு என்ன இண்டிவிஜுவல் ஹீரோ ஆக்காதீங்க, தனி மனிதனை ஹீரோ ஆக்குறது ரொம்ப ரொம்ப தவறு, இது எல்லாம் சேர்ந்து அச்சீவ் பண்ணது. ஏற்கனவே இந்த மாதிரி தான் நம்ம தனி மனிதனை ஹீரோ ஆக்கி தான் நாடு வந்துட்டு ஒழுங்காக இல்லாமல் ரூயின் ஆகுது, அதனால் நமக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இந்த டிமாண்ட்ஸ்லேயும் 1 கோடி ரூபாய் வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுக்கணும். அந்த 22 பேர் வந்துட்டு சூசைட் பண்ணாங்கல்ல நீட் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணனால, ஸோ அதையும் ரிட்டனில் கவர்மெண்ட் கொடுக்கணும். அது இல்லாமல் கேசஸ் அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கணும். அது இல்லாமல் இந்த பப்ளிக் அப்பாலஜி, அதை கடைசியாக அவங்க சொல்லலை, ஆனால் இன்னொரு ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இந்த பப்ளிக் அப்பாலஜியும் சொல்லியிருக்கார். ஸோ இதெல்லாம் நிறைவேற்றிட்டா நாங்கள் வந்து எங்கள் வீட்டை பார்க்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சந்தேகமே கிடையாது, ஜென்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. கவர்மெண்ட்டும் இதை வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஒரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எஜுகேஷன் மினிஸ்டரு, டவுட்டே இல்லை, அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, டவுட்டே கிடையாது. அதே சமயத்தில் கண்டிப்பாக ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ல. ஸோ ஒரு நீட் எக்ஸாம் போஸ்ட், அதுவும் இது ஃபஸ்ட் டைம் இல்லை, ஏற்கனவும் 2 முறை இந்த மாதிரி நீட் எக்ஸாம் லீக் ஆகிருக்கு. ஸோ அது நம்ம சிபிஎஸ்சியில் வர குளறுபடி ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ஸ்டெப் டவுன் பண்ணணும். அப்போ தான் அதிகாரிகளுக்கும் பயம் வரும், மந்திரிகளும் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இல்லைனா நம்ம அடுத்தது ஸ்டெப் டவுன் பண்ணணும்னு. ஸோ கவர்மெண்ட்டும் அதை உணரணும். இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, இப்போ உக்ரைனில் ரீசெண்டாக அவங்க ஆர்மி ஜெனரலே ஸ்டெப் டவுன் பண்ண வச்சாங்க. காரணம் என்னென்னா பப்ளிக் ப்ரொட்டஸ்ட்டு. ஸோ ஆங்காங்கே இது நடக்கிறது, அதுதான் ரியல் டெமோக்ரஸி. ஸோ சந்தேகமே வேண்டாம், ஜென்சிக்கு கிடைத்த இமாலய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? இல்லை இது தப்பான டெசிஷன், அவர் ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை கரெக்டான டெசிஷன் தான் நினைக்கிறீங்களா? எது உங்களுடைய வியூவோ அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.